Hi, I'm Shankari, Sanmitha Fashions VENGAIVASAL Chennai. போன வீடியோல நம்ம ஷோல்டர் ஃபாலுக்கு கட்டிங் டிப்ஸ் பார்த்தோம். இப்போ ஸ்டிச்சிங் பிளவுஸ்ல வந்து எப்படி சரி பண்றது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். சில விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம ஷோல்டர் ஃபாலை சரி பண்ண முடியாது. அது என்னென்ன அப்படிங்கறத தான் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க வேண்டியது, நீங்க ரெடி பண்ண பிளவுஸ் வந்து இந்த மாதிரி கேப்பே இல்லாம நீங்க ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி போடும்போது இப்படி இருந்தது அப்படின்னா நீங்க தப்பா ஸ்டிச் பண்ணிருக்கீங்க. ஸோ ஃபுல்லாவே பிரிச்சுட்டு தான் நீங்க தைக்கிற மாதிரி இருக்கும். எதனால அப்படின்னா நம்ம பேக்குக்கு கொஞ்சம் ஈஸ் அலவன்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த கேப் ஒரு 1 இன்ச்ல இருந்து 2 இன்ச் வந்து நமக்கு வரணும். அப்படி வந்தாதான் நம்ம ஸ்டிச் பண்ண பிளவுஸ் வந்து கரெக்ட் நம்மளால வியர் பண்ண முடியும். அப்படி இல்லை நான் வந்து இப்படி ஒரே மாதிரி எனக்கு வந்துடுச்சு அப்படின்னா நீங்க பண்ணது தப்பு. இந்த இடம் வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் ஈஸ் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஷோல்டர் வந்து ஃபால் ஆகும். இதை வந்து நம்மளால சரி பண்ண முடியாது. ஃபுல்லா பிரிச்சுட்டு தான் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு இந்த அப்பெக்ஸ் லைன் இருக்குது இல்லையா, இந்த அப்பெக்ஸ் லைன் வந்து கம்மியாவோ இல்ல ஜாஸ்தியாவோ வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அப்ப வர ஷோல்டர் ஃபாலையும் உங்களால ஃபுல்லாவே கியூர் பண்ண முடியாது. அதையும் நம்ம ஃபுல்லாவே வந்து பிரிச்சுட்டு தான் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த 2 ப்ராப்ளத்தையுமே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஒரு பிளவுஸ் வந்து நீங்க சரி பண்ண போறீங்க அப்படின்னா, இல்ல இந்த ரெண்டுமே எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா எந்தெந்த இதெல்லாம் இருந்ததுன்னா நம்மளால சரி பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுக்கு பிளவுஸ் இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கேப் வருது, அப்பெக்ஸ் லைனும் கரெக்டா தான் இருக்கு அப்படிங்கிறது ஓகே அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஆம்கோல் லைன். இந்த ஆம்கோல் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஆம்கோல் லைன் நம்மளோட ஆம்கோல் வித்து கரெக்டா இருக்கான்றதை செக் பண்ணுங்க. சில டைம் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா நமக்கு 9 தான் வந்திருக்கும், ஆனா நம்ம 9.5 வச்சிருப்போம். சோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு அலவன்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷோல்டர் ஃபால் வந்து ஆகும். ஓகேங்களா, அதை எப்படி சரி பண்ணணும்னா நீங்க வந்து ஆம்கோல் லைனை பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் கிரிப்பு கிடைச்சிரும். ஸோ கரெக்டா வந்து உட்காந்துரும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் நெக் டெப்த் வந்து ஜாஸ்தியா கட் பண்ணிட்டேன், 2.25 வர்ற இடத்துல நான் 3 கட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க இந்த நெக் லைன் அதாவது ஷோல்டர் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டர் லைன்ல இந்த இடம் மட்டும் லைட்டா பிரிச்சு விட்டுட்டு லைட்டா வந்து ஹரிசாண்டலா அப்படின்னு லைட்டா அப்படி நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து அட்டாச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க தையல் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் ஃபாலை வந்து சரி பண்ணிடலாம். இல்லப்பா எனக்கு நெக் டெப்த்தும் நான் கரெக்டா தான் வச்சிருக்கேன், எனக்கு ஷோல்டர் ஃபால் மறுபடியும் ஆகுது அப்படின்னா இந்த நம்ம வி ஹூக்கு போடுவோம் இல்லையா, இந்த இடத்துல நீங்க குட்டியா ஒரு டாட் மாதிரி நீங்க பிடிக்கலாம். ஆனா இதை நீங்க பிடிச்சீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா சில டைம் வந்து கரெக்டா ஆயிடும். இப்ப எனக்கு வந்து நான் இந்த பிளவுஸ்ல அப்படிதான் பண்ணியிருக்கேன், ஒரு ஹூக் போட்டிருக்கேன் நானு. அப்படி போடும்போது சில டைம் வந்து கிரீஸ் எதுவுமே இந்த இடத்துல ஃபார்ம் ஆகாது. ஓகே, இல்ல அப்படின்னா நம்ம ஜாஸ்தியா இங்க பிடிக்கும் போது என்ன ஆகும்னா நீங்க வியர் பண்ணும்போது இந்த மாதிரி இழுத்துட்டு பிடிக்கும். அப்ப என்ன ஆகும்னா இந்த மாதிரி கிரீஸ் லைன் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். சோ இது பரவாயில்ல அப்படின்றவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க. இல்ல எனக்கு இந்த மாதிரி தெரியக்கூடாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னா நம்ம ஷோல்டர் லைனை பிரிச்சு விட்டுட்டு ஃப்ரண்ட்டை மட்டும், பேக்கை கட் பண்ணக்கூடாது, ஃப்ரண்ட்டை மட்டும் ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ எவ்வளவு நமக்கு லூஸ் வருதோ அதை மட்டும் கட் பண்ணிட்டு பேக்கோட நம்ம அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷோல்டர் ஃபால் வந்து சரி பண்ணிடலாம். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யோக் லைனு, இந்த யோக் லைன்லயுமே பாத்தீங்கன்னா பொட்டிக் ஸ்டைல்ல பினிஷ் பண்ணாம ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு நீங்க பினிஷ் பண்ணிருந்தீங்கன்னா இங்க ஒரு 1/4 இன்ச் நீங்க பிடிச்சீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஷோல்டர் ஃபாலை சரி பண்ணிடலாம். இப்போ நம்ம என்னென்னலாம் திருப்பி ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். ஆம்கோல் லைனை செக் பண்ணுங்க. இங்க லூஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் பிடிங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஷோல்டர் லைனை நீங்க செக் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச் நீங்க பிடிச்சீங்கனாலும் உங்களுக்கு சரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹூக் லைன் இருக்கு இல்லையா, வி ஹூக் லைனை இந்த இடத்துல ஒரு டாட் மாதிரி அதை இந்த இடத்த பாயிண்ட் பண்ணி ஒரு டாட் மாதிரி பிடிங்க. அது நல்லா இல்லை, பிடிக்கும் இதா இருக்கு, ஒரு மாதிரி தெரியுது, வியர்டா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஷோல்டர் லைட்டா பிரிச்சு விட்டுட்டு ஸ்லீவ் லைன்லயும் கொஞ்சமா லைட்டா இவ்வளவு தூரத்துக்கு பிரிச்சு விட்டுட்டு இந்த இடத்துல நீங்க கட் பண்ணக்கூடாது, ஃப்ரண்ட் பேட்டர்ன்ல மட்டும், ஃப்ரண்ட் லைன் இருக்கு இல்லையா அதுல மட்டும் நீங்க ஒரு 1/4 இன்ச்ல இருந்து 1/2 இன்ச் எவ்வளவு லூஸ் இருக்கோ அதை மட்டும் நீங்க அப்படி கிராஸா ட்ரையாங்கிள் மாதிரி இப்படி பண்ணிட்டு பேக் பேட்டர்னையும் ஃப்ரண்ட்டையும் ரெண்டையும் நீங்க அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் ஃபாலை சரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.